வெல்கம் டு பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பால், கோதுமை மாவு, சர்க்கரை, ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸ். என்னென்ன குவான்டிட்டிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கோதுமை மாவை லைட்டாக நம்ம வறுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இதை இறக்கிடலாம். இப்போ நான் ஒரு பேனில் 3/4 பாக அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த கோதுமை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டு கலந்துக்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த பாலை போட்டிருக்கோம் இல்லையா, இது நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ இந்த பால் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலை இந்த கோதுமை மாவில் விட்டுட்டு கட்டை இல்லாமல் நம்ம கலந்து விடலாம். இது கட்டை இல்லாமல் கரைச்சி வச்சுங்க. இது வேற ஒரு கண்டெய்னரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த கரைச்சி வச்ச கோதுமாவை ஆட் பண்ணிகிட்டே கலந்துகிட்டே இருங்க, ஏன்னா கட்டி தட்டிடும். இது நல்லா சேர்ந்து நல்லா திக்கன் ஆகணுங்க, வேகணுங்க இந்த கோதுமை மாவு. அது வரைக்கும் நம்ம கலந்து விடலாம். இப்போ பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்க, ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா இது அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு இதை இறக்கிடலாங்க. இது நல்லா எல்லாமே சேர்ந்து கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூலான உடனே இது ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சிடலாம். கூல் டவுன் ஆன ஐஸ்கிரீம் வந்து இப்போ நான் வேறு ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிருக்கேன். இது ஒரு 7 to 8 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓவர் நைட் அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். இது 7 to 8 hours அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 9 hours ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுவையான வீட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.